லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்ரூம் போனியா? போயிட்டேன்ப்பா. டேய் போடா. அம்மா அப்பா நகர மாட்டேங்கிறாருமா. டேய் தள்ளி போடுறான். ஏய் ஏய் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தள்ளி விடுறீங்க? ஆமா அவ்வளவுதான் இடம் இருக்கு. கோழி கூண்டு மாதிரி இருக்கிற இடத்துல 3-4 பேர் தங்கணும்னா கொஞ்சம் அப்படி இப்படி முடங்கி தான் கிடக்கணும். ஏய் இங்க பாரு, எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு. எதுக்கு சுத்தி வளைச்சு ரூட்டெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க நீ? நீங்க போன ஸ்பீட பார்த்தா இந்த வீட உங்க பேர்ல வாங்கிக்கிட்டு மத்தவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு நாம கொஞ்ச நாள் வசதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஒண்டி கொடுத்தனும் தான் போல. நான் கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் இப்படியே உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏய் பொருடி, அந்த ஆளு 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதாவது வீட்டை மீக்கிறதாவது. எங்க பாரு, பத்திரம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இந்த வீடு நம்மள்தான். என்ன ஒண்ணு, இதெல்லாம் நடக்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்ம பொறுமையா இருந்துதாண்டி ஆகணும். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம்? டேய் நீ ஏன்டா சிரிக்கிற? நீங்க என்ன ஜோக்கா கட்டுறாங்க? தாத்தா உங்க பணத்தை சீக்கிரமாவே கொடுத்துருவாரு. டேய் அவர் எங்க இருந்துடா கொடுப்பாரு? அவர் என்ன பெரிய ஆபீசர் வேலைக்கா போறாரு? தாத்தாவும் பாட்டியும் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன பெரிய பிசினஸ் அவர் பண்றாரு? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த உமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து பொடியும் தொக்கும் கேட்டான்னு செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அததான் சொல்றான். டேய் அதான் விற்க முடியல, ஒருத்தரும் வாங்க ஆள் இல்லைல்ல. அது தாத்தாவும் பாட்டியும் சாப்பாடா பண்ணி கோவில்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. பின்ன அதை வச்சு வேற என்ன பண்ண முடியும்? கோவில்ல தான் கொடுக்க முடியும். வீணா போறதுக்கு பதிலா கோவில்லையாவது சும்மா கொடுக்கலாம்ல. கோவில்ல சாப்பாடு போடுற ஒருத்தவங்க அத பணம் கொடுத்து தாத்தா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. தாத்தா அந்த பணத்தை என்கிட்ட காமிச்சாரு. அவங்க அந்த பிசினஸ் தான் பண்ண போறாங்க. ஆமா, இவர் பெரிய வானத்து போல விஜயகாந்த் வீட்டுல ஊறுகாய் போட்டு பெரிய தொழிலதிபர் ஆகிற போறாரு. ஏன்டா டேய், எவ்வளவு காசு கொடுத்தாங்கடா? 20,000. 20,000. டேய் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுங்க காலையில ரெண்டும் இவனை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஏங்க நம்ம பாட்டுக்கு இப்படியே சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா அவங்க எப்படியோ புளிக்காய்ச்சலும் பருப்பு பொடியும் போட்டு அதை வித்தே நம்மள வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஏங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஏங்க ஏங்க இருங்க. அப்பாவுக்கு தூக்கம் வராது. மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. வெளியில ரொம்ப வரட்டு பனியா இருக்கு. உடம்புக்கு ஒத்துக்கல, அதான் கொஞ்ச நேரம் உள்ள வந்து படுத்துக்கிறேனே. நீங்க வேற வயிற்றுச்சல கலப்பாதீங்க. போற போக்க பார்த்தா வீட்டுல இருக்கிற மொத்த பேர் வெளியே தான் போன போல இருக்கு. ஏய் கேளு, ஏன் கோவமா இருக்காரு? அந்த ஆளை ஏதோ பண்ண போறாராம். சீக்கிரமா பணத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாராம். பின்ன அவ்வளவு பணத்தை நம்ம தூக்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் வீட்டை புடிச்சு வச்சிருக்க முடியுமா? வேற என்னதான் பண்றதா? மாப்பிள்ள நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம வீடு இருக்கே, அந்த ஏரியால குணசேகரன் ஒருத்தர் இருக்காரு. எல்லாரும் அவரை குணா குணான்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆளை எப்படி கூப்பிட்டா நமக்கு என்ன? முதல்ல என்ன விஷயம் அத சொல்லுங்க. ஏங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்க. இந்த குணா வர்ற காசை வசூலிச்சு கொடுக்கறதுல ரொம்ப பெரிய ஆளு. அரசியல்வாதி, சினிமாக்காரங்க யாரா இருந்தாலும் கழுத்து மேல ஏறி நின்னு காசை வசூல் பண்ணிருவான். என்ன நம்ம ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேர்ல வந்து பணத்தை கையோட வசூல் பண்ணி இந்த வீட்டை காலி பண்ணி வீட்டை நம்ம பேர்ல கூட எழுதி கொடுத்துருவாரு. என்னது 50,000? 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை வசூல் பண்றதுக்கு 50,000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜா? 50,000 ரூபாய்க்கு எத்தனை சைவர் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க.
அட என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க? இந்த காசை வாங்க நீங்க கட்ட பஞ்சாயத்துக்கோ கோர்ட்டுக்கோ போனா இந்த காசு பாதி கூட உங்க கைக்கு வராது. வெறும் 50,000 ரூபாய் தானே. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க அப்பா நிச்சயமா இந்த காசை திருப்பி கொடுக்க போறது கிடையாது. இந்த வீட்டை கையோட அடிமட்ட ரேட்டுக்கு நீங்களே எழுதி வாங்கிக்கலாம்ல. மீதி கதை அப்புறம் பாத்துக்கலாம். அவசரப்படாதீங்க. ஏங்க, அவரு டெய்லி நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நாமளும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? ஆமா, நாமளும் பொழுதனைக்கு வாயால தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அசிங்கம்னா என்ன, அவமானம்னா என்னன்னு அவருக்கும் காட்டணுங்க. அவமானப்படுறதுனா என்னன்னு அவருக்கும் தெரியணும்ல. அப்பா, வாங்கப்பா. வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க வாங்க மாமா. ஏங்க, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். ஏய், என்னடா அவன் ஓவரா போற மாதிரி தெரியுது? இதனால அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தான். ஏதோ பொண்டாட்டி மேல இருக்கிற அக்கறை என்னால கொடுத்தான்னு சொல்லலாம். இப்ப என்ன அவன் ஃபேமிலிக்கும் சேர்த்து காஃபி போட்டு சொல்றா? ஏய், அவன் காப்பியை போடுறான் இல்ல கழுவி தண்ணியை கலந்து போடுறான். நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல நாரதர் வேலை பார்த்துட்டு இருக்க? இல்லடா, தம்பியை பார்க்க பாவமா இருக்கு, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம வேலையை பாருப்பா. சரிப்பா, சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு பே. மாமா, என்னங்க இந்தாங்க. இது இருக்குல்ல? இந்தாங்க. தேங்க் யூ. குடிங்கப்பா, குடிங்கம்மா. மாப்பிள, சொல்லுங்க மாமா. முதல்லயே சொன்ன மாதிரி நாளைக்கு உமாவுக்கு 3ஆம் மாசம் ஆரம்பிக்குது. நம்ம கோயில்ல இதுக்குன்னு ஒரு பூஜை இருக்கு. அத நாளைக்கு பண்ணிட்டு அப்படியே அன்னதானமும் பண்ணிடலாம். இது எல்லாமே பிறக்க போற குழந்தைக்காகத்தான். என்ன மாமா, கோவில்ல விசேஷமா? ம். புடவையெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இதுல வெளியாளுங்க யாரையும் நாங்க கூப்பிடலாமா. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான். அந்த கோயில போய் பார்த்துட்டு அன்னதானத்துக்கு பணம் கட்டியாச்சுல்ல? ரெடி ஆயிடுச்சு மாமா. அப்ப 100 பேருக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல்லாம் சொல்லியாச்சுல்ல? சொல்லியாச்சு மாமா. சரி, எதுக்கு இப்பவே போன்ல ஒரு தடவை பேசி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மாமா. சரி சரின்னா என்ன அர்த்தம்? இப்பவே போன் பண்ணி பேசுங்க. சரிங்க மாமா. மாமா, நம்பர் என்ன மாமா? எத்தனை தடவை அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? நம்பர் கூடவா இல்ல? இருங்க, நான் தரேன். நோட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ சார். ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? நாளைக்கு உமாங்கிற பேர்ல பூஜைக்கு 100 பேருக்கு அன்னதானத்துக்கு பணம் கட்டியிருந்தோம். ஓ, அதுவா? பூஜைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சிறப்பா பண்ணிடலாம். அன்னதானம் பண்றவங்கள புக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கோயிலுக்கு ஒருத்தர் புதுசா பிரசாதம் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் அவருக்கு லைன் கொடுத்து கான்ஃபரன்ஸ்ல பேச வைக்கிறேன். ஓகேங்க, ஓகே. கோயில்ல இருந்தா. ஹலோ, சொல்லுங்க சார். சார், கோயில்ல இருந்து கமிட்டி மெம்பர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நாளைக்கு ஒரு அன்னதானத்துக்கு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். பண்ணலாம் சார். என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். ஒரு 100 பேருக்கு ஆகிற மாதிரி சக்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல் இதெல்லாம் பண்ணி தரணும் சார். 100 பேருக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல். ஓகே சார், பண்ணிடலாம் சார். கொஞ்சம் இருங்களேன், பார்ட்டி லைன்ல இருக்காரு, நான் கான்ஃபரன்ஸ்ல போடுறேன். சரிங்க சார்.
என்னது அந்தாலும் சக்கரை பொங்கல் புளியோதரைன்னு சொல்றாரு, நம்மளும் அதையே சொல்றாரே, என்னவா இருக்கும்? அவருக்கு கனெக்ட் பண்ணிட்டேன் சார். ஏங்க நீங்க பிரசாதம் சப்ளை பண்றதா சார் சொன்னாரு. எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் சார். சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவரோடது நம்ம மடப்பள்ளியில ரெகுலரா பண்றதை விட அவ்வளோ அருமையா இருக்கும். நல்லா இருந்தா சந்தோஷம் தான் சார். சார் நாளைக்கு கரெக்டா 11 மணிக்கு கொண்டு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. இந்த புளியோதரை தான் அந்த புளியோதரையா, இந்த சக்கரை பொங்கல் தான் அந்த சக்கரை பொங்கலா? இன்னும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு போல. ரேவதி, எங்கேயும் போடாம இங்கேயே இரு, பார்த்துக்கலாம். மாப்பிள, அந்த அன்னதானத்துக்கு சொல்லிட்டீங்கல்ல? சொல்லியாச்சு மாமா. ஒன்றும் சொதப்பிடாத. பக்காவா இருக்கும் மாமா. எப்பவுமே உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு மாப்பிள. இதையாவது ஒழுங்கா பண்ணீங்களா இல்லையா? மாமா, அன்னதானத்துக்கு கோயில்ல பணம் கட்டியாச்சு. இதுல நான் சொதப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? இன்னைக்கு நிறைஞ்ச நாள். இன்னைக்கு விட்டா இது போல நல்ல நாள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை கட்டியாச்சு இல்ல, அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. என்னமோ உங்க பணத்தை கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அட விடுங்க, ஒரு நல்ல விஷயமா கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்க மாப்பிள்ளைய போய் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி? உனக்கு என்ன தெரியும்? பேசாம வா. உமா. என்னங்க? என்ன உமா அது? எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு இருக்காரு. அவர் எப்பவுமே சொல்றது தானங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடுங்க, என்னமோ புதுசா கேக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க. என்ன நீ மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏங்க சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? கோவிலுக்கு வந்தா கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? வா உமா. நாங்க போய் சாமி கும்பிட்டு இருக்கோம் மாப்பிள. நீங்க மடப்பள்ளிக்கு போய் எல்லாம் ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வாங்க. போன்னு சொன்னா போக வேண்டியதானே? போன்லாம் அடிச்சு கேட்க வேணாம். இங்க தானே இருக்கு, நேர போய் பார்த்துட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற மடப்பள்ளிக்கு போனா போங்க. என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு உன்னை இவனுக்கு கட்டி வச்சதுதாமா. அப்பா, அவர் நீங்க சொல்றத கேட்டு அப்படியே நடந்துக்கிறாருலப்பா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? அது வந்து பிரசாதம் எங்கேயோ வெளியிருந்து வருதா மாமா. நான் தான் சொன்னேன்ல, இப்படிதான் ஏதாவது பண்ணுவாருன்னு. இப்ப பாருங்க, நடந்துருச்சு. ஏன்யா, நான் உன்னை மடப்பள்ளியில தானே சொல்லி பணத்தை கட்ட சொன்னேன். ஆமா மாமா, நான் பணத்தை கட்டினது என்னமோ கோயில்ல தான். ஏதோ வழக்கமா பண்ற ஆளுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் வெளியே எங்கேயோ கொடுத்து வாங்குறாங்க போல இருக்கு. எங்கேருந்து வேணா வரட்டும், ஆனா அது வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வரணும்ல. இப்ப பாருங்க, பணத்தை கொடுத்ததும் இல்லாம கால் கெடுக்க காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சரியா பாக்குறது இல்லையா? பணத்தை கட்டிட்டு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு ஒதுங்கிறதா? சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. என்னங்க, சொன்ன நேரத்துக்கு முன்னாடி வந்து சேர வேண்டியது இல்லையா? நல்ல நேரத்துல எல்லாம் செய்ய வேண்டியது இல்லையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இதோ இப்போ வந்துடும். அவருதான். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? சார் கோவில் வாசல்ல தான் சார் நிக்கிறோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ உள்ள வரோம் சார், வரோம். இதோ வந்துகிட்டே இருக்காரு சார்.
இவங்க தான் அன்னதான பார்ட்டி போல இருக்கு. ச்சே, போயும் போய் இவங்களுக்கு பண்ண வேண்டியதா போச்சே. நமக்கு ஆர்டர் வந்துச்சு, நம்ம பண்ணோம். யாரா இருந்தா என்னங்க, வாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க தான் உங்க அப்பா வர சொன்னதா? சொல்லுங்க மாப்பிள்ள, இந்த காரியம் இன்னைக்கு உருப்படியா நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் எதுவும் வர சொல்ல மாமா. அப்புறம் ஏன் அந்த ஆள் இங்க வராது? என்னங்க, அதான் அப்பனு வேணாம் பிள்ளைய வேணாம்னு சொல்லியாச்சுல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? தெரியும் சார். இவங்க தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னங்க இது? நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நீங்க அதை யாராருக்கோ தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். 10 நாளா இவங்க தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. வர ஒவ்வொரு பிரசாதமும் சும்மா அப்படி இருக்குன்னு திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்றாங்க சார். வழக்கமா போடுற பிரசாதம் எப்படி மீதியாயிடும் சார்? இந்த ஒரு வாரமா ஒரு சோறு பறக்க கூட மீதியாகும் சார். இவருக்கும் தெரியுமே சார், இவர் சொல்லலையா? ஹலோ, சொல்லுங்க சார். கோயில்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? யோ, உனக்கு இது தெரிஞ்சுன்னு என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல? சத்தியமா இல்ல மாமா. நான் பிரசாதத்தை கோயில் பக்கத்துல சமைச்சு தருவாங்கன்னு நினைச்சேன். இங்க இவங்க வருவாங்கன்னு எனக்கு எப்படி மாமா தெரியும்? நடிச்சது போதும். உங்க அண்ணனும் அக்காவும் என்னதான் குதி குதின்னு குதிச்சாலும், ஆனா நீ மட்டும் அவங்களுக்கு ரகசியமா அன்பு கரம் நீட்டி ஆதரவு கொடுக்கறது எனக்கு தெரியாதா? இப்படியே வாய் மூடிட்டு கல்லூரி மங்க மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ண வேண்டியது. என்னங்க, நான் அப்படி யார்கிட்ட வாயை திறந்து பேசிட்டு இருக்கேன் மாமா? உங்ககிட்டயும் பேசுறது இல்ல, அவர்கிட்டயும் பேசுறது இல்ல. இது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க மாமா, வந்து இது ஒரு கையை பிடிங்க, உள்ள எடுத்துட்டு போலாம். ஆமா, நான் ஏதாவது சொன்னா உடனே ஏதாவது சொல்லி சபை கட்ட வேண்டியது. இங்க பாருங்க. ஹலோ, உங்க குடும்ப பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? உன் கையில வாங்கி தானம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் தாழ்ந்து போல. இந்த பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. எங்களுக்கு கோயில்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா எடுத்துக்க, வேண்டாம்னா போ. எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிருக்க. என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு வந்தா அதை கெடுக்கணும்னே நீங்க வந்திருக்க. உனக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்கிற நிலைமையில நாங்க இல்ல. நீ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னையா? பாரு, இது வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லியா? என்னையா நீ பாட்டுக்கு வாயா பையான்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன, நீ மரியாதையா பேசியிருந்தா நானும் மரியாதையா பேசியிருப்பேன். நீ வாயா போயான்னு பேசுனா நானும் வாயா போயான்னு தான் பேசுவேன். உன்னை இத்தனை நாள் சும்மா விட்டதே தப்பா போச்சு. அதான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. உன்னெல்லாம் என்னையா பண்ணுவ? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதியா. யார பார்த்து யோங்குற? ஏய், இந்த பையன் இத்தனை நாளா பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் அடி வாங்காம இருந்தான். இப்போ அதையும் வாங்கிட்டான். அதுவும் 4 பேர் பாக்குற மாதிரி கோயில்ல வச்சு வாங்கியிருக்கான். வெக்கம் கட்டவன். புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல அளவில்லாத அன்பு இருக்கலாம். ஆனா
அதுவே அடிமைத்தனமா மாறிடக்கூடாது. எப்படி ஒரு பொண்ணு ஆணுக்கு அடிமை இல்லையோ அதே போலதான் ஒரு ஆணும் ஒரு பொண்ணுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அவன் மாமனாரும் அவன் பொண்டாட்டியும் அவனை கேவலமா நடத்தும் போதெல்லாம் நான் உன்னே ஒண்ணுதான் நினைப்பேன், நல்ல வேளை அவன் இன்னும் அவ கையால அடி வாங்காம இருக்கானே, அது வரைக்கும் பரவாயில்லன்னு. அதுவும் எனக்கு நடந்துருச்சு. அது இல்லைங்க, இப்ப கூட நான் அவளை எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். அவ கையால அடி வாங்குற அளவுக்கு இவன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இருக்கான். அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு முதுகெலும்பு தேஞ்சு போற அளவுக்கு அடிமை ஆயிட்டான். ஏன் சீதா, நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உங்கள்கிட்ட மரியாதை குறைவா பேசியிருப்பேனா? வாடி போடின்னு சொல்லியிருப்பேனா? நாம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்கள மரியாதையா நடத்துவோம். இருக்கட்டும், அவ வேலைக்கு போட்டும் சம்பாதிக்கட்டும், அதுக்காக காலையே விழுந்து கிடக்கணும்னு எதிர்பார்த்தா அது என்ன அர்த்தங்கிற? சரி விடு. பெத்த அம்மா அப்பாவை நடுத்தருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவன அவன் பொண்டாட்டி மாமனாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க.